அதாவது கோழியோட எச்சத்தில் பார்த்தீங்கன்னா அமோனியா, பொட்டாசியம், பாஸ்பரஸ் அப்படிங்கிற 3 கண்டென்ட் கலந்துருக்குங்க. அதில் வந்து அமோனிக் ஆசிடும், அதோட யூரின் போகும்போது யூரிக் ஆசிட், அதை வெள்ளையாக பார்த்துருப்பீங்க, யூரிக் ஆசிட். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி அமோனியா கேஸுங்கிறது எவால்வ் ஆகுங்க. அந்த அமோனியா கேஸ் வந்து எல்லா கோழியும் கூட்டமாக சின்ன கூட்டம் அடைச்சோம்னா அந்த எச்சம் காயாமல் அது கூட வரக்கூடிய அந்த கேஸ்னால உள்ளுக்குள்ளே இன்ஹேல் ஆகி குறைசாங்கிற இன்ஃபெக்ஷன் வரும். நிறைய மாதிரி மெயினாக ப்ரீத்திங்கில் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுங்க. முதற்கட்ட காரணம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வைக்கணும், தண்ணி வந்து சுத்தமாக வைக்கணும். இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அலோபதி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா டே ஓல்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ஓல்டு ஒன்றும் தேவையில்லை. ஒரு 10 to 15 days ஆகும்போது லைட்டாக ஏதாவது கோழி கொஞ்சம் குருளாவோ இல்லாட்டி ஏதாவது பின்னாடி எச்சம் ஓட்டுற மாதிரியோ அந்த மாதிரி வர்ற மாதிரி வாய்ப்பு தெரிஞ்சால் மட்டும் வந்து இந்த மாதிரி டெட்ராசைக்ளின் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாங்க. ஆமாம் சார். ஏதாவது வந்து கோழிக்கு வந்து நோய் தெரியுற மாதிரி இருக்குது, கோழி வந்து குருவிலாக இருக்குது, இஷ்யூஸ் தெரியுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி டெட்ராசைக்ளின் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நம்ம மெடிசின் யூசேஜ்